Hello students, welcome back to my channel Sparkland. இந்த வீடியோவில் நம்ம பிளாக் டயக்ராம்னா என்ன, அதில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு, அதோட மீனிங் என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போது பிளாக் டயக்ராம்னா ஜென்ரலாக என்னென்னா ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கண்ட்ரோல் சிஸ்டம் that shows how signals flow between components using blocks and arrows. இப்போது கண்ட்ரோல் சிஸ்டம்னாலே நம்மளுக்கு இங்கே நிறைய காம்பனன்ட்ஸ் இன்வால்வ் ஆக போகுது. அதை டீல் பண்ணுறது தான் நம்மளோட கண்ட்ரோல் சிஸ்டம் இல்லையா. ஸோ நிறைய காம்பனன்ட்ஸ் இன்வால்வ் ஆகும்போது அதை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் அந்த ஈஸியாக அதோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கும் தான் இந்த பிளாக் டயக்ராமுக்கு போகிறோம் நம்ம. ஏன்னா இது வந்து என்ன பண்ணிவிடும்னா அந்த காம்பனன்ட்ஸை சிம்பிளிஃபை பண்ணி பிளாக்ஸாக மாற்றி அதில் எப்படி சிக்னல் ஃப்ளோ ஆகுது, அந்த சிக்னல் ஃப்ளோ வச்சு நம்ம எப்படி அதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் இந்த பிளாக் டயக்ராம். இப்போ இதில் இன்வால்வ் ஆகிருக்கிற பேசிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் பிளாக் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஒரு டேபிளர் காலமாக கொடுத்துருக்கோம் பாருங்கள். எலமெண்ட்ஸ், அதோட சிம்பிள் இல்லைன்னா எக்ஸாம்பிள் அது எக்ஸாம்பிளுக்கு தான், ஏன்னா இந்த இதுக்கு எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். அப்புறம் அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிளாக் டயக்ராமில் ஃபஸ்ட் ஒன் வந்து பிளாக் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பிளாக்காக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் கெயின் மட்டும் எடுத்திருக்கோம், இதில் நம்மளுக்கு ஃபீட்பேக் எது வேணால் வரும். இப்போ நம்ம g(s) எடுத்திருக்கோம். இதுதான் சிஸ்டம் வித் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். இது வந்து இதோட மீனிங் என்ன, ஒரு சிஸ்டம் வித் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தான். ஃபஸ்ட்டு பிளாக், ஒவ்வொரு பிளாக்குள்ளேயும் இதில் ஹச் இருக்குன்னா அது வந்து ஃபீட்பேக்கோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி. ஓகேவா. நெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்து சம்மிங் பாயிண்ட். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எலிமெண்ட்டு. பார்த்தீங்கன்னா என்ன சிம்பிள் இருக்கோ, இப்போ இங்கே ஏ இருக்குது, இங்கே ஒரு இன்புட் ஏ இருக்குது, இந்த சைடு இன்புட் பி இருக்குது. சம்மிங் பாயிண்டில் பாருங்கள், ஏ இதில் இருக்குது, இதில் ப்ளஸ் இருக்குது, இதில் மைனஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும், ஏ மைனஸ் பின்னு கிடைக்கும். இப்போ சப்போஸ் இங்கேயும் ப்ளஸ் இருக்குன்னா ஏ ப்ளஸ் பின்னு கிடைக்கும். ஸோ இது என்ன பண்ணும், சம்மிங் பாயிண்ட் வந்து சிக்னலை அடிஷன் பண்ணும் இல்லைன்னா சப்ராக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பிரான்ச் பாயிண்ட். இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா பிளாக்குக்கு முன்னாடி, இந்த பாயிண்ட் தான் பிரான்ச் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம சிக்னல் நம்ம கொடுக்குற சிக்னலை மல்டிபிள் பாத்ஸ்க்கு வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் இந்த பிரான்ச் பாயிண்ட். இப்போது இங்கேருந்து இப்போ ஏன்னு ஒரு சிக்னல் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த சைடு வரும்போது ஏ இன்ட்டு g(s)ன்னு கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகேவா. இப்போ நம்மளுக்கு வந்து இது வேண்டாம், g(s)ஏ வேண்டாம், எனக்கு வெறும் ஏயை மட்டும் இன்னொரு காம்பனண்ட்டுக்கு கொடுக்கணும், இன்னொரு பிளாக்குக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இந்த பிரான்ச் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி இந்த ஏவை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதான் இந்த பிரான்ச் பாயிண்ட்டோட வேலை. ஓகேவா. நெக்ஸ்ட் காம்பனண்ட் எலிமெண்ட் என்னதுன்னா சிக்னல் லைன். இது வந்து ஆரோ. இது இந்த ஆரோட டைரக்ஷன் பார்த்து எந்த பிளாக்குக்கு நேராக போகுது அப்படின்னு கவனிக்கிறதுக்கு தான் இது சிக்னல் லைன். இதுதான் அதோட சிம்பிள் வந்து ஆரோ. இது வந்து சிக்னல் ஃப்ளோவோட டைரக்ஷனை பார்க்குறதுக்கு மட்டும்தான் இந்த சிக்னல் லைன். இப்போ ஒரு 4 எலிமெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். என்னெல்லாம், பிளாக்ஸு, சம்மிங் பாயிண்ட்டு, பிரான்ச் பாயிண்ட்டு, சிக்னல் லைன். இதோட சிம்பிள்ஸு, அதோட எக்ஸாம்பிள்ஸோட சிம்பிள்ஸு, அதோட மீனிங் என்னன்னு இதில் பார்த்துருக்கோம். ஓகேவா. Thank you students. See you on next video. Subscribe my channel for more videos.